தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என மறைந்த காந்தியவாதி சசி பெருமாளின் மகன் வலியுறுத்தியிருக்கிறார். பூரண மதுவிலக்கிற்காக போராடி உயிர் நீத்த சசி பெருமாளின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டுக்காடு கிராமத்தில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது. அப்போது சசி பெருமாளின் உறவினர்கள் மற்றும் சமூக அமைப்பினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவரது மகன் விவேக், தமிழக அரசு 500 மதுக்கடைகளை மூடியது போதாது என்றும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பூரண மதுவிலக்கு அமல்படுத்த கோரி காந்திவாதியுமான சசி பெருமாள் அவர்கள் என்னுடைய தந்தை தமிழகத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார். போன ஆண்டு மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உண்ணாமலை கடையில் மதுவிலக்கு அமல்படுத்த கோரி டவர்ல ஏறி உயிர் நீத்தார். அது தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய முதலாம் நினைவு நாள் இன்னைக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். இப்ப அரசு 500 கடையை மூடுறன்னு சொல்லிருக்காங்க. ஆனா 500 கடையை மூடுறது எங்க வியாபாரம் இல்லையோ, வருமானம் எங்க கம்மியா இருக்கோ அந்த கடையை மட்டும் தான் மூடிருக்காங்க. அது மூடுறதுக்கான முழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல.